எல்லாரும் சொல்லுவோம், கர்த்தர் அவருடைய வார்த்தைகளை கொண்டு என்னோடு பேசுகிறார். கர்த்தருடைய வார்த்தையை பற்றும் விசுவாசத்தினாலே நான் உலகத்தை ஜெயிக்கிறேன். மறுபடியும் சொல்லுவோம், கர்த்தர் அவருடைய வார்த்தைகளை கொண்டு என்னோடு பேசுகிறார். கர்த்தருடைய வார்த்தையை பற்றும் விசுவாசத்தினாலே நான் உலகத்தை ஜெயிக்கிறேன். ஆமென். 1 தெசலோனிக்கேயர் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 23வது வசனம். 1 தெசலோனிக்கேயர் 5:23வது வசனம். சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாக இருக்கும்படி காக்கப்படுவதாக. ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, துதிக்கிறோம். ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காய் நன்றி. கர்த்தாவே, வானம் பூமியும் ஒளிந்து போகும், நம்முடைய வசனங்கள் ஒரு காலம் ஒளிந்து போகாது என்று எழுதியிருக்கிறபடி கர்த்தாவே, அழிவில்லாத தேவ வசனங்களை கொண்டு தேவ ஆவியானவர் எங்களோடு பேசுகிறீர். அதற்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த ஆராதனைக்கு புதிதாக வந்திருக்கிற நண்பர்களை அன்போடு வரவேற்கிறோம். தொடர்ந்து ஆராதனைக்கு வாருங்கள். இயேசுவை குறித்த சத்தியத்தை கேளுங்கள். வாழ்க்கையிலே அற்புதமான மாற்றங்கள் ஏற்படுவதை காண்பீர்கள். இயேசு சொன்னார், இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது என்று சொன்னார். ரட்சிப்பு என்பது, அருமையானவர்களே, மனிதர்களுக்கு தேவன் கொடுக்கிற மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். ரட்சிப்புக்கு ஈடான ஒரு நன்மை இருக்குமா என்று கேட்டீங்கன்னா, ரட்சிப்புக்கு ஈடான ஒரு நன்மை கிடையவே கிடையாது. பாருங்க, இருக்கிறதுல தலை சிறந்த நன்மை தேவன் மனிதனுக்கு கொடுக்கிற ரட்சிப்பு. எந்த மற்ற நன்மைகளும் இதற்கு ஈடாகாது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இது தேவனால் கொடுக்கப்படுகிற, இலவசமாய் கொடுக்கப்படுகிற விலையேறப்பட்ட ஒரு ஆசீர்வாதம். அருமையானவர்களே, தேவன் கொடுக்கிற இந்த ரட்சிப்புக்குள்ளே 5 பெரிய நன்மைகள் இருக்கிறது என்று பாருங்க வேதம் சொல்லுகிறது. 1 விடுதலை, அடுத்தது பாதுகாவல், அடுத்தது பராமரிப்பு, 4வது சுகம், 5வது செல்வம். பாருங்க, இந்த 5 பெரிய நன்மைகளை உள்ளடக்கிய பாருங்க ஒரு பார்சல் தான் ரட்சிப்பு. அருமையானவர்களே, இயேசு சகேயு என்கிற மனுஷனை பார்த்து பாருங்க சொல்லுகிறார், இன்றைக்கு இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது. பாருங்க, சகேயு என்கிற ஒரு மனுஷன், அவன் பெரிய ஐஸ்வர்யவானா இருந்தான். பாருங்க, அவனுடைய வேலை என்னன்னா வரி வசூலிக்கிற வேலை. வரி வசூலிக்கிறவர்களுக்கு தலைவனா இருந்தான் என்று அவனை பற்றி வேதம் சொல்லுகிறது. எப்படி ஐஸ்வர்யவானா ஆயிருப்பான்னா, பாருங்க, வரிக்கு மேல வரியை போட்டு தீட்டி, அருமையானவர்களே, லஞ்சத்தை வாங்கி குறுக்கு வழியில பாருங்க பெரிய ஐஸ்வர்யவானா ஆயிட்டான். ஆகவே மக்கள் எல்லாரும் அவனை பற்றி என்ன யோசித்தாங்கன்னா, இவன் கொடும்பாவி அப்படின்னு சொல்லி அவனை வெறுத்தார்கள். அருமையானவர்களே, அவனும் தன் குற்றவாளி என்கிற ஒரு குற்ற உணர்வோடு தான் வாழ்ந்தான் என்று வேதத்தில் நாம பார்க்கிறோம். பாவ வாழ்க்கை தான் அவனுடைய வாழ்க்கை. ஆனால் அருமையானவர்களே, அவனுக்குள்ளே இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க வேண்டும் என்கிற ஒரு ஆசை அவனுக்குள்ளே இருந்தது என்று வேதம் சொல்லுறது. பாருங்க, கடவுள் மேல ஒரு மனுஷனுக்கு வாஞ்சை வந்துருச்சுன்னா, கடவுள் மேல ஒரு மனுஷனுக்கு ஆசை வந்துருச்சுன்னா, பாருங்க, அவன் பெரிய பாக்கியவான் என்று நான் சொல்லுகிறேன். பாவத்தில் வாழுகலாம், ஆனா கடவுள் மேல உள்ள வாஞ்சை, அருமையானவர்களே, எதிர்காலத்தில் அந்த பாவத்திலிருந்து தான் விடுதலை ஆகி பாருங்க நீதிமானாக வாழக்கூடிய கிருபையை அவனுக்கு கொண்டு வரும். பாருங்க, அவன் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க அவன் வகை தேடினா, இயேசு அவங்க ஊருக்கு வந்திருக்கிறாரு, இயேசுவை பார்க்க ஓடுகிறான். ஓடுனா அங்க இயேசு பக்கத்திலே போக முடியல, அவ்வளவு கூட்டம்.
கூட்ட நெரிசல் ஜாஸ்தியா இருக்குது, இயேசுவை நெருங்கவே முடியல. அது மட்டும் இல்ல, இவன் ரொம்ப குள்ளமான ஒரு ஆளு குட்டை. எவி பார்த்துருக்கிறான், குதிச்சு குதிச்சு பார்த்துருக்கிறான், இயேசுவை என்ன செய்ய முடியல, பார்க்க முடியல. ஆனா அவன் உள்ளத்துக்குள்ள ஒரு தீர்மானம் என்னன்னா, இயேசுவை பார்க்காம விட மாட்டேன் நான். இயேசுவை நான் பார்க்காம திரும்பி போக மாட்டேன்னு சொல்லி பாருங்க, ஒரு தீர்மானத்தோடு இயேசு வருகிற வழியில முன்னால ஓடி காட்டத்தை மரத்து மேல ஏறி உட்கார்ந்துக்கிட்டான், எப்படியாவது அவரை பார்த்துடணும்னு சொல்லி. இதுல வேதம் நமக்கு சொல்லுகிறது என்னன்னா, பாருங்க, இவன் அவரை பார்க்கிறதுக்கு ஆர்வமா இருந்ததை பார்க்கலாம், அவர் இவனை சந்திப்பதற்கு ஆர்வமா இருந்திருக்கிறார் என்பதுதான் பாருங்க வேதம் நமக்கு போதிக்கிற சத்தியம். பாருங்க, மனுஷன் ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சானா ஆண்டவர் 99 ஸ்டெப் எடுத்து வச்சு வருகிறவர். ஆகவே பாருங்க, தூரத்திலிருந்து மனுஷனுடைய நினைவுகளை அறிகிறார் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே இப்படி ஒரு ஆளு தன்னை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறான், காட்டத்தி மரத்துல ரோட்டோரத்துல ஏறி உட்கார்ந்து இருக்கிறான் என்பதை இயேசு அறிந்து கொண்டு கரெக்டா அந்த இடத்துக்கு வந்த மாத்திரத்துல அண்ணாந்து பார்த்து, சகையவே சீக்கிரமா இறங்கி வா, நான் இன்றைக்கு உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்று சொல்லுகிறார். பாருங்க, அவன் சீக்கிரமா இறங்கி வருகிறான். இறங்கி பாருங்க, தன்னுடைய தவறுகளிலிருந்து அவன் மனம் திரும்புகிறான், இயேசுவை ஆண்டவராக அறிக்கை செய்கிறான், இயேசுவை கூட்டிக் கொண்டு பாருங்க அவனுடைய வீட்டுக்கு போகிறான். அருமையானவர்களே, இயேசு அவனை பார்த்து சொல்லுகிறார், இந்த வீட்டுக்கு இன்றைக்கு ரட்சிப்பு வந்தது. பாருங்க, மனம் திரும்பி இயேசுவை உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு அவரை ஆண்டவர் என்று அறிக்கை செய்கிற மனுஷனை பார்த்து இன்னைக்கும் இயேசு சொல்லுகிறார், இந்த வீட்டுக்கு இன்றைக்கு ரட்சிப்பு வந்தது. ஆகவே இதுவரைக்கும் இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இருப்பீர்கள், ஆனால் இயேசுவே நீர் ஆண்டவர், உள்ளத்துக்குள்ளே வாரும் என்று அவருக்கு அழைப்பு கொடுங்கள். வருஷத்தின் முதல் வாரத்தில் இருக்கிறோம். பாருங்க, நல்ல தீர்மானங்கள் வாழ்க்கைய நல்ல பாதையில கொண்டு போகும். ஆகவே இயேசுவே என் உள்ளத்துக்குள்ளே வாரும் என்று அவருக்கு அழைப்பு கொடுங்கள். இயேசு உங்களுடைய உள்ளமாகிய வீட்டுக்குள்ளே உங்களை ரட்சிப்பார், ரட்சிப்பின் ஆசீர்வாதங்களை உங்களுக்கு தருவார். இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகள், அருமையானவர்களே, நாம் ஆவி ஆத்மா சரீரத்தை உடையவர்களாக இருக்கிறோம் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். சத்திய வேதத்திலிருந்து நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பாருங்க, நீதிமொழிகளின் புஸ்தகத்துக்கு போவோம். நீதிமொழிகள் 20:27 வசனம் பாருங்க. மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமா இருக்கிறது. போதும். பாருங்க, மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமா இருக்கிறது. பாருங்க, மனுஷனுக்கு சரீரத்தையும் கர்த்தர் தான் தந்தாரு, மனதையும் கர்த்தர் தான் தந்தாரு. ஆனா இந்த வசனம் எதை குறிப்பிட்டு சொல்கிறதுன்னா, மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமாய் இருக்கிறது. பாருங்க, ஆவி ஆத்மா சரீரம் மூணும் முக்கியம். ஆனா இந்த மூணுல எது ரொம்ப முக்கியம் கேட்டீங்கன்னா ஆவி என்று பாருங்க கர்த்தர் சொல்லுகிறார். அருமையானவர்களே, கர்த்தர் சொல்றதுதான் கரெக்டா இருக்க முடியும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பாருங்க, மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமாய் இருக்கிறது. மனுஷன் பாருங்க, ஆதியிலே தேவனோடு நல்ல உறவிலே வாழுகிற வரைக்கும் அவனுடைய ஆவி தீபமாய் இருந்தது, எரிந்து பிரகாசிக்கிற ஒரு விளக்காய் இருந்தது. அவனுடைய வாழ்க்கை சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கையாய் இருந்தது. அவனுடைய வாழ்க்கை கர்த்தருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையாக இருந்தது. அருமையானவர்களே, ஆனா என்னைக்கு பிசாசுக்கு செவி கொடுத்து பாவம் செய்தானோ அன்றைக்கு ஆவி பாருங்க நல்ல தீபம் போல எரிந்து கொண்டிருந்த அந்த ஆவி அணைந்து போனது. பாருங்க, ஒளியா இருக்கிற தேவனிடத்திலிருந்து மனிதன் பிரிந்து விட்டான். அருமையானவர்களே, மனுஷனுடைய வாழ்க்கை அந்தகாரத்துக்குள்ளே விழுந்து விட்டது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஆகவே தேவனை விட்டு பிரிந்து கிடக்கிற எல்லா மனிதர்களும், மறுபடியும் சொல்லுகிறேன், தேவனை விட்டு பிரிந்து கிடக்கிற எல்லா மனிதர்களும் அந்தகாரத்துக்குள்ளதான் இருக்கிறாங்க. அவருடைய ஆவி அணைந்து போய் கிடக்கிறது. அருமையானவர்களே, அணைந்து போய் கிடக்கிற அந்த ஆவியிலே பாருங்க, விளக்கேற்றும்படி ஒளியை கொடுக்கும்படி ஒளியாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்தார். இயேசு சொன்னார், நான் உலகத்திற்கு ஒளியா இருக்கிறேன். ஒளியாகிய இயேசு ஏன் இந்த உலகத்துக்கு வந்தார்னு கேட்டீங்கன்னா,
ஆவியிலே பாருங்க இருண்டு போய் கிடக்கிற மனிதர்களுடைய உள்ளங்களை, ஆவியை பிரகாசிக்க பண்ணும்படி, விளக்கேற்றும்படி இயேசு இந்த உலகத்திலே வந்தார் என்று வேதம் சொல்கிறது. வாசிக்கலாம். யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 9வது வசனம் பாருங்க. யோவான் 1:9. உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. பாருங்க, உலகத்திலே வந்த எந்த மனுஷனையும், எல்லாரும் சொல்லலாம் எந்த மனுஷனையும், அது யாரா இருந்தாலும் பரவாயில்ல. படிக்காத ஆளா இருந்திருக்கலாம், கிராமத்து ஆளா இருந்திருக்கலாம், சமுதாயத்தில் ஒதுக்கப்பட்ட ஆளா இருந்திருக்கலாம், பிசாசு பிடிச்சவங்களா இருந்திருக்கலாம், எப்படிப்பட்ட ஆட்களா இருந்தாலும் எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியா இருக்கிறார் இயேசு. பாருங்க, வேதத்தில் நம்ம மார்க் 5ஆம் அதிகாரத்தில் ஒரு பிசாசு பிடிச்ச மனுஷனை பற்றி நம்ம வாசிக்கிறோம். அவன் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு, ஊரை விட்டு பிரிஞ்சு, கல்ற தோட்டத்தில் போய் பாருங்க ராத்திரி பகலா கூக்குரல் இட்டுக்கிட்டு இருக்கிறான். கல்லுகளை எடுத்து தனித்தானே சேதப்படுத்தி கொண்டிருக்கிறான். ஒன்றும் ட்ரெஸ் எதுவும் போடாம நிர்வாணமா அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறான். அருமையானவர்களே, ஆண்டவருடைய அன்பை பாருங்க. சீஷர்களை கூப்பிட்டுக்கிட்டு வாடகைக்கு படகை எடுத்துக்கிட்டு இவனை தேடி வருகிறார் இயேசு. அருமையானவர்களே, இயேசுனுடைய அன்பை நினைச்சு ஆச்சரியமா இருக்குது. எங்க பெரிய சொபிஸ்டிகேட்டட் பீப்புள் இருக்கிறாங்க, நவநாகரிகமான மக்கள் எங்க இருக்கிறாங்கன்னு சொல்லி அவங்கள அப்படி தேடி போகிறவர் அல்ல. எங்கே தேவையுள்ளவர்கள் இருக்கிறார்களோ, எங்கே விடுதலையை பாருங்க வாஞ்சிக்கிறவர்கள் இருக்கிறார்களோ அவர்களை தேடி வருகிற அன்பின் தேவன் தான் நம்முடைய இயேசு கிறிஸ்து. இருக்கிறீங்களா? எல்லாரும் கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. பாருங்க, தம்முடைய மிகுந்த அன்பினாலே அருமையானவர்களே அந்த லேகியோன் என்கிற பிசாசு பிடித்த மனிதனை தேடி வருகிறார். லேகியோன் என்ன 6000 பிசாசுகள் பிடித்த மனுஷனை தேடி வந்து அருமையானவர்களே அவனை பிசாசின் பிடியிலிருந்து விடுதலையாக்கி பாருங்க அவனுக்கு புத்தி தெளிய வைத்து அவனுக்கு வஸ்திரத்தை உடுத்தி பாருங்க அவன் நல்ல தெளிந்த புத்தியுடையவனாய் இயேசுனுடைய பாதத்தருகே உட்கார்ந்திருக்கிறதை அநேகர் கண்டு ஆச்சரியப்பட்டார்கள், பயந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. உலகத்தில் வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறார். கல்வாரி சிலுவையிலே அருமையானவர்களே எல்லா அந்தகாரத்தையும் பாருங்க அவர் தன்மையில ஏற்றுக்கொண்டு அந்தகார சக்திகளுக்கு முடிவு கட்டி அவர் அருமையானவர்களே 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து இன்றைக்கு மனுஷனுடைய உள்ளங்களை பாருங்க பிரகாசிப்பிக்கிற ஆண்டவராக, மனுஷனுடைய உள்ளங்களை மறுபடியும் பிறப்பிக்கிற தேவனாக, இரட்சகராக அவர் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. பாருங்க, மனுஷன் மறுபடியும் பிறக்கும் போது என்ன நடக்குதுன்னா கர்த்தரனுடைய ஆவியிலே விளக்கேற்றுகிறார். மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமாய் இருக்கிறது. திருப்புங்க மத்தேயு 5ஆம் அதிகாரம் 14 நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். மலை மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்குத்தண்டின் மேல் வைப்பார்கள். அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது. பாருங்க, விளக்கை கொளுத்தி பாருங்க. விளக்கு என்றால் என்ன? விளக்கு என்றால் அருமையானவர்களே மனுஷனுடைய ஆவி. கொளுத்துகிறவர் யார்? இயேசு கிறிஸ்து. அருமையானவர்களே, எப்ப கொளுத்துறாரு? என்றைக்கு ஒரு மனுஷன் இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொள்கிறானோ அன்றைக்கு அவனுடைய ஆவியை இயேசு பாருங்க கொளுத்துகிறார். அவனுடைய ஆவியிலே விளக்கேற்றுகிறார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அருமையானவர்களே, இன்னைக்கு சொல்றாங்க இல்லையா, விளக்கேத்துறாங்க அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? உண்மையா விளக்கேற்றுறவர் ஒரே ஒருத்தர் தான், அவருடைய பேர் இயேசு. பாருங்க, எங்கே விளக்கேற்றுகிறார்? மனுஷனுடைய ஆவியிலே விளக்கேற்றுகிறார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளையுடைய ஆவி எரிந்து கொண்டிருக்கிற விளக்கை போல இருக்கிறது. தேவன் நம்முடைய ஆவிக்குள்ளே இருந்து கொண்டு ஒளி வீசுகிறார். ஆகவேதான் அருமையானவர்களே நாம் இங்கே வாசிக்கிறோம், நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள். எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க? எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுவோம், நான் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறேன். இன்னொரு முறை சொல்லுவோம், நான் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறேன். இன்னொரு முறை சொல்லுவோம், நான் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறேன்.
அந்தகாரம் பிடிச்ச உலகத்துல அருமையான வெளிச்சத்தை பிரகாசிக்க பண்ணும்படி கர்த்தர் உங்களை நினைச்சிருக்கிறாரு, ரட்சித்திருக்கிறாரு. கர்த்தருடைய ஒளியை பாருங்க பிரகாசிக்க செய்யும்படி கர்த்தர் உங்களை ரட்சித்திருக்கிறார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அருமையானவர்களே, உலகம் இருட்டுக்குள்ள கிடக்குது. ரட்சிக்கப்படாத மனிதர்கள் எல்லாரும் அந்தகாரத்துக்குள்ள இருக்கிறார்கள். பாருங்க, இப்போ கர்த்தர் நம்மை ரட்சித்திருப்பதின் நோக்கம் அருமையானவர்களே, நம்ம மூலமாக அவர்கள் ரட்சிக்கப்படும்படி, நம்ம மூலமாக அவர்கள் ஆண்டவருடைய வெளிச்சத்துக்குள்ளே வரும்படி, ஆண்டவரோடு பாருங்க உறவுக்குள்ளே ஐக்கியத்துக்குள்ளே வரும்படி அருமையானவர்களே கர்த்தர் நம்மை பாருங்க ரட்சித்திருக்கிறார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இருளுக்குள்ளே இருக்கிற ஜனங்கள் பாருங்க அவங்க கர்த்தருடைய வெளிச்சத்தை காணும்படி உங்களையும் என்னையும் ரட்சித்து கர்த்தர் இந்த உலகத்துல வச்சிருக்கிறார். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? வாசிக்கலாம் ஏசாயாவின் புஸ்தகம், ஏசாயா 60:1-2 ஐயா வசனங்களை பாருங்க. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் கர்த்தர் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். உன் வெளிச்சத்தினிடத்திற்கு ஜாதிகளும், உதிக்கிற உன் ஒளியினிடத்திற்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். பாருங்க, உலகம் நாளுக்கு நாள் பாருங்க அந்தகாரத்துக்குள்ள போய்கொண்டே இருக்கிறது. ஆனா விசுவாசியுடைய வாழ்க்கை அப்படி கிடையாது. விசுவாசியுடைய வாழ்க்கை நாளுக்கு நாள் பிரகாசம் அடைந்து கொண்டே வருகிறது. நீதிமான்களுடைய பாதை எப்படிங்க இருக்குது? நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல இருக்கிறது. பாருங்க, அப்ப உன் வெளிச்சத்திற்கு ஜாதிகளும் ஜனங்களும் நடந்து வருவார்கள். அப்படின்னா கர்த்தர் நம்மை எதுக்கு பிரகாசிக்க பண்ணியிருக்கிறார்னா, அருமையானவர்களே, நாம் மற்றவர்களுக்கு கர்த்தருடைய வெளிச்சத்தை பிரகாசிப்பதற்காக, மற்றவர்களுக்கு முன்பாக நற்கிரியைகளை செய்கிறவர்களாய் இருக்கும்படி, மற்றவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களாய் இருக்கும்படி, மற்றவர்களுக்கு ரட்சிப்பின் வாய்க்காலாய் இருக்கும்படி கர்த்தர் நம்ம என்ன செய்திருக்கிறார்? ரட்சித்திருக்கிறார். அருமையானவர்களே, பாருங்க, குறைஞ்சபட்சம் நம்முடைய வீட்டாருக்காவது நம்ம ரட்சிப்பின் வாய்க்காலாக இருக்க வேண்டும் இல்லையா? அந்த விளக்க தண்டின் மேல வைக்கிறாங்களாம். அந்த விளக்கு வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எங்க அப்பா அம்மா பாருங்க, அவங்க மனம் திரும்பாத நிலையில தான் இருந்தாங்க. பேரளவில் கிறிஸ்தவங்க. அவங்க, எங்க அப்பா பேர் சாமுவேல். பாருங்க, நல்லா ஜெபம் பண்ணுவாரு, ஆனா ரசிக்கப்படல. எங்க அம்மாவும் ஜெபம் பண்ணுவாங்க, ஆனா ரசிக்கப்படல. நல்ல வேளை பாருங்க, நான் படிக்கிறதுக்காக மதுரைக்கு நான் ரசிக்கப்பட்டேன். நான் ரசிக்கப்பட்ட பிறகுதான் எனக்கு தெரியுது இவங்கெல்லாம் பேரளவில் தான் கிறிஸ்தவங்களா இருக்கிறாங்க, இவங்க ரசிக்கப்படலைன்னு சொல்லி. அப்புறம் பாருங்க, அவங்ககிட்ட போய் சொல்லி அவங்கள ஆலயத்துக்கு கூட்டிட்டு அருமையானவர்களே, அவங்களும் சுவிசேஷத்தின் வசனங்களை கேட்டு அவங்களும் ரட்சிக்கப்பட்டாங்க. ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து எங்க வீட்டார் அனைவரும் நாங்க ரட்சிக்கப்பட்டுட்டோம். அருமையானவர்களே, கவனிங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். பாருங்க, அந்த சிறைச்சாலைக்காரன் பவுல்ட்டையும் சீலாட்டையும் கேட்கிறான், ஆண்டவமாரே, ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்கிறான். அதுக்கு இவங்க பதில் சொல்றாங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீ மட்டும் ரட்சிக்கப்படுவாய். அப்படி சொல்லல, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். கர்த்தருடைய திட்டம் அருமையானவர்களே பெரிய திட்டம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஏன் உங்களை பிடிச்சிருக்கிறாருன்னா, உங்க வீட்டார் அனைவரும் ரட்சிக்கப்படணும். நீங்க சொல்லக்கூடாது, என் வீட்டுக்காரர் ரட்சிக்கப்படவே மாட்டாரு, என் வீட்டுக்காரி இருக்கிறாளே ரட்சிக்கப்படவே மாட்டா. கர்த்தர் சொல்லாரு, ஷட் அப், வாயை மூடு. ரட்சிப்பு கர்த்தருடையது. ரட்சிக்கிறதுக்கு கர்த்தரிடத்துல தடையே இல்லை. நீங்க மட்டும் சரியா விசுவாசிச்சு வாயை கரெக்ட் பண்ணி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் வீட்டார் ரட்சிக்கப்படுவீர்கள் சொல்லியிருக்கிறீர் ஆண்டவரே. இந்த வசனம் எங்க வாழ்க்கையில நிறைவேறட்டும் சொல்லி விசுவாசிக்கும் போது பாருங்க, அவங்க எப்படி முரண்டு பண்ணுகிற ஆட்களா இருந்தாலும் சரி, கர்த்தரால் அவங்களை ரட்சிக்க முடியும். ஆமென். பாருங்க, ஆகவே கர்த்தர் நம்மளை ரட்சித்திருக்கிறாரு.
ஆவியில விளக்கேற்றி இருக்கிறாரு. பாருங்க, அவருடைய ஒளியை நாம் பிரதிபலிக்கிறோம். அதன் மூலமாக ரட்சிக்கப்படாத மக்கள் பாருங்க கர்த்தரிடத்தில் வருவது தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. நோவாவை பாருங்க, நோவா தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான் அப்படின்னு சொல்லி நாம் வாசிக்கிறோம். நோவா மட்டுமா கர்த்தர் ரட்சித்தாரு? பாருங்க, அழிவின் வெள்ளத்துல நோவாவை மட்டும் ரட்சிக்கலங்க, நோவாவுடைய குடும்பத்தையும் ரட்சித்தாரு. ஆகவே நாம மட்டும் தப்புனா போதும்னு சொல்லி யோசிக்க கூடாது. நம்ம குடும்பத்தார் அனைவரும் ரட்சிக்கப்படணும். நம்ம மாமா மச்சா எல்லாரும் ரட்சிக்கப்படணும். கர்த்தர் ரட்சிப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆகவே அருமையானவர்களே, நம்முடைய ஆவியிலே தேவன் விளக்கேற்றி இருக்கிறார். ஏன்னா மனம் திரும்பாத ஆட்கள்லாம் நம்ம மூலமா செய்யணும், மனம் திரும்ப வேண்டும். இப்ப போவோம். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 10வது வசனம் பாருங்க. கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். இங்க எங்கே பலப்படுங்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆவியிலே பலப்படுங்கள். ஆவிதான் மறுபடியும் பிறந்திருக்கிறது. பாருங்க அருமையானவர்களே, ஆவியில தான் நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். இந்த ஆவியில நாம் பலப்பட வேண்டும் என்று சத்தியவேதம் நமக்கு போதிக்கிறது. கர்த்தரிலும் அவர் சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். உங்களில் நீங்களே பலப்படுங்கள் சொல்லல. பாருங்க, நம்மில் நாமே பலன் கொள்கிறவர்களாக இருக்க முடியுமானால் அப்புறம் கர்த்தர் எதுக்கு வரணும்? கர்த்தருடைய ஒத்தாசை அவசியம் இல்லையே. பாருங்க, நம்மில் நாமே பலப்பட முடியாது. பாருங்க, எதிர்ப்பு நிறைந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய எதிரி பிசாசு, அவன் ஒரு ஆவி. அருமையானவர்களே, அவனை மேற்கொள்வதற்கு நம்மில் நாமே பலன் உள்ளவர்கள் அல்ல. கர்த்தருடைய பலன் நமக்கு அவசியம். கர்த்தர் தான் எல்லா பலனுக்கும் அருமையானவர்களே ஊற்றாயிருக்கிறார். கர்த்தரிலும் அவர் சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, சில ஆட்கள் பாருங்க சரீரத்தில் நல்ல ஸ்ட்ராங்கா இருப்பாங்க, நல்லது. சிலர்லாம் பார்த்தீங்கன்னா ஃபிட்னஸ் சென்டருக்கு போய் நல்ல எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணி பாடியை நல்லா ட்ரிம்மாக வச்சுருப்பாங்க, ஃபிட்டாக வச்சுருப்பாங்க, நல்ல ஆரோக்கியமாக வச்சுருப்பாங்க, நல்லது. ஆனால் சரீரம் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்து ஆவி ஒட்டடை குச்சி மாதிரி வீக்காக இருந்துச்சுன்னா வாழ்க்கையில் ஜெயிக்க முடியாது. வாழ்க்கையில் வெற்றி வர வேண்டுமானால் அருமையானவர்களே, ஆவி நல்ல பலமுள்ளதாக இருக்க வேண்டும். வேதம் சொல்கிறது, சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது. தேவ பக்தியோ ஆவிக்குரிய முயற்சியோ இந்த ஜீவனுக்கும் இனிவரும் ஜீவனுக்கும் லாபகரமானது. பாருங்க, பெரிய வெற்றி எதன் மூலமா வரும்னா, நாம் ஆவியிலே பலமுள்ளவர்களாக இருக்கும் போதுதான் அருமையானவர்களே பெரிய வெற்றியை நம்ம அடைய முடியும். நல்ல ஃபிட்டான சரீரத்துக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா ஆவியிலே நாம் பலப்பட வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. யோசித்து பாருங்க, தாவீதுக்கும் கோலியாத்துக்கும் என்னங்க வித்தியாசம்? கோலியாத்து பாருங்க, அவன் ஜாயிண்ட் மாதிரி இருக்கிறான், அரக்கன். வேத வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள் 9 அடி உயரமா இருந்திருக்கிறான், 9 அடிக்கு மேல. தாவீது சாதாரணமா ஒரு 5.5 அடி 5.25 அடி 6 அடி இருந்திருப்பான்னு நினைக்கிறேன் நான். அவர் ஒரு வாலிபன். அருமையானவர்களே, தாவீதை பார்த்த உடனே கோலியாத்து கேலி பண்றான். ஒரு தடியோடு நீர் என்னிடத்தில் வருவதற்கு நான் என்ன நாயா? நான் யார் தெரியுமா? நான் பயில்வான், நான் யுத்த வீரன். என் பார்வையில் நீ எலி குஞ்சு மாதிரி இருக்கிற. என்கிட்டயா நீ சண்டைக்கு வர்ற அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன சொல்றான் பாருங்க. 1 சாமுவேல் 17க்கு போவோம். 1 சாமுவேல் 17:44 பாருங்க. பின்னும் அந்த பெலிஸ்தன் தாவீதை பார்த்து, என்னிடத்தில் வா, நான் உன் மாம்சத்தை ஆகாயத்து பறவைகளுக்கு காட்டு மிருகங்களுக்கு கொடுப்பேன் என்றான். நான் இந்த நான்ன்றது ரொம்ப முக்கியம் பாருங்க. அவனுக்கு அவனுடைய பலனே அவனுடைய சரீரத்தில் இருக்கிறது தான். சரீர பிரகாரமாக
நான் வந்து பயில்வான், நான் உன்னை நசுக்கிடுவேன், உன்னுடைய சரீரத்தை ஆகாயத்து பறவைகளுக்கு இரையாக கொடுத்துருவேன்னு சொல்லி பாருங்க சவால் விடுகிறான். இப்போ தாவீது அதுக்கு பதில் சொல்றான் பாருங்க. தாவீது அவன் சொன்னதை கேட்டு மிரண்டு போகல. தாவீது பாருங்க கோலியாத்து பேசின அந்த வார்த்தைகளை கேட்டு பயப்படல. நல்லா கவனிங்க அருமையானவர்களே, ஏன் பயப்படல தெரியுமா? அவன் சரீரத்துல பலனுடையவனா இருந்தாலும் இவன் ஆவிக்குரிய ரீதியிலே பலனுடையவனாய் இருக்கிறான். நல்லா கவனிங்க, ஆவிக்குரிய ரீதியிலே பலனுடையவர்களா நீங்கள் இருப்பீர்களானால் எந்த சவாலும் உங்களை என்ன செய்ய முடியாது, பாதிக்க முடியாது. இருக்கிறீங்களா? எந்த காரியமும் உங்களை பயமுறுத்த முடியாது. பயத்தை மேற்கொள்வீர்கள், சந்தேகத்தை மேற்கொள்வீர்கள், பாருங்க அதைரியங்களை மேற்கொள்வீர்கள், எல்லா பிசாசுனுடைய ஆயுதங்களையும் மேற்கொண்டு ஜெயிக்கிறவர்களாய் இருப்பீர்கள். அவன் சரீரத்தினுடைய பலத்தை சார்ந்து கொண்டு அவன் வந்து தாவீதை மிரட்டுறான். இப்ப தாவீது அவனுக்கு பதில் சொல்றான் பாருங்க. 46வது வசனம். இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார். அவன் சொல்றான் நான் அப்படின்றான், இவன் சொல்றான் கர்த்தர்ன்னு சொல்றான். கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். இவனுடைய ஒரு விசுவாசம் என்னன்னா, தேவாதி தேவன் என் கூட இருக்கிறாரு, அவருக்கு எனக்கு ஒரு உடன்படிக்கை இருக்கிறது, அவர் என்னை விட்டு விலகுவதில்லை, என்னை கைவிடுவதில்லை. ஆகவே இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் என்ன செய்வார், ஒப்பு கொடுப்பார் என்று இவன் சொல்லுகிறான். அருமையானவர்களே, அவன் மாம்ச பலத்தை சார்ந்து கொள்கிறான், இவன் ஆவியின் பலத்தை சார்ந்து கொள்கிறான். ரெண்டு பேரும் பாருங்க போட்டியில மோதுறாங்க. ஜெயிச்சது யாருங்க? ஜெயிச்சது கோலியாத் இல்லைங்க, ஜெயித்தது தாவீது. பாருங்க, ஆவிக்குரிய ரீதியிலே பலமுள்ளவர்கள் தான் ஜெயிப்பார்கள். ஆவிக்குரிய ரீதியிலே அருமையானவர்களே விசுவாசத்தை உடையவர்கள் தான் ஜெயிப்பார்கள். ஏன்னா விசுவாசம் தான் ஆவிக்குரிய பலன். எத்தனை பேர் ஜெயிக்க விரும்புகிறீர்கள்? பைபிள்ல போட்டிருக்குது, நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். எல்லாரும் சொல்லுவாங்க என்னுடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். இன்னொரு முறை சொல்லுவாங்க என்னுடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். இன்னொரு முறை சொல்லுவாங்க என்னுடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். எத்தனை பேர் ஜெயிப்பேன்னு விசுவாசிக்கிறீங்க? எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. பாருங்க, தாவீது அதை தான் சொல்லுகிறான். தாவீது சொல்ல கர்த்தரின் ஜீவனின் பலனானவர் அப்படிங்கிறான். நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன், கர்த்தர் என் கூட இருக்கிறாரு. ஆகவே அந்த விசுவாசத்துல தான் அருமையானவர்களே அவன் வந்து ஜெயிக்கிறான். கவனிங்கள், கர்த்தரிலும் அவர் சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள் என்று இந்த வசனம் நமக்கு போதிக்கிறது. ஏன் பலப்பட வேண்டும் என்பதற்கு எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் கீழே ஒரு விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்குது பாருங்க. எபேசியர் 6:10 வாசம் 11 பாருங்க. நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலத்தில் உள்ள பொல்லாதாவைகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. பாருங்க, கிறிஸ்தவ வாழ்க்கை அருமையானவர்களே ஒரு போராட்டம். என்ன, ஒரு எதிரி இருக்கிறான். அவன் இல்லைன்னா போராட்டம் இல்லை, அவன் இருக்கிறதுனால நமக்கு என்ன செய்கிறது, போராட்டம் இருக்கிறது. ஆனா அவங்கிட்ட வல்லமை இருக்குதுன்னு போடல அருமையானவர்களே, அவங்கிட்ட தந்திரம் இருக்குதுன்னு போட்டிருக்குது. தந்திரத்தை வச்சு ஏமாத்துறான் பிசாசு, தந்திரத்தை வச்சு ஆட்களை மடங்கடிக்கிறான். அவனுடைய தந்திரங்களை மேற்கொள்ளணும்னா அருமையானவர்களே நாம வந்து ஆவியிலே அருமையானவர்களே பலமுடையவர்களாய் இருக்க வேண்டும். கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுகிறவர்களாய் இருக்க வேண்டும். பிசாசுக்கு கீழே பாருங்க துரைத்தனங்கள் இருக்குதான், அதிகாரங்கள் இருக்குதான், அந்தகார லோகாதிபதிகள் இருக்கிறாங்களாம், பொல்லாத ஆவிகளின் சேனைகள் இருக்குதான். எல்லாம் கூட்டு சேர்ந்து பாருங்க பொய்ய புரட்ட சொல்லி வஞ்சகத்தை பண்ணி ஏமாத்துறதுக்கு ட்ரை பண்றாங்க. மேற்கொள்ள முடியாது, ஏன்னா அவங்ககிட்ட எந்த வல்லமையும் கிடையாது. அருமையானவர்களே, அந்த பிசாசின் ஆவிகளோட தான் நாம போராடுகிறோம். நல்லா கவனிங்க, எந்த அதிகாரத்தோடு எந்த வல்லமையோடு நாம போராடுகிறோன்னு கேட்டீங்கன்னா, எந்த வல்லமையையும் எந்த அதிகாரத்தையும் இயேசு கல்வாரியிலே ஜெயித்தாரோ அந்த அதிகாரத்தோடு வல்லமையோடு நாம போராடுகிறோம். ஒரு விதத்தில் சொல்ல போனா தோற்று போன ஆவிகளோடு நாம் போராடுகிறோம். கவனிங்க, தோற்று போன ஆவிகள் ஏற்கனவே தோத்து போச்சு. அது இயேசு அவைகளை மடங்கடித்தார் என்று சத்திய வேதம் சொல்லுறது.
வாசிக்கலாம். கொலோசியர் 2 15வது வசனம். துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். யாருக்காக வெற்றி சிறந்தார்? அவருக்காகவா? நமக்காக, எனக்காக, உங்களுக்காக. எல்லாரும் சொல்லுவோம், இயேசு எனக்காக சிலுவையிலே வெற்றி சிறந்தார். இன்னொரு முறை சொல்லுவோம், இயேசு எனக்காக சிலுவையிலே வெற்றி சிறந்தார். இன்னொரு முறை சொல்லுவோம், இயேசு எனக்காக சிலுவையிலே வெற்றி சிறந்தார். அவருடைய வெற்றி என்னுடைய வெற்றி. ஆமென். பாருங்க, ஆகவே தோற்றுப்போன ஆவிகளோட நாம போராடுகிறோம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் அருமையானவர்களே. இதுதான் குட் நியூஸ். துரைத்தனங்கள் அதிகாரங்களோட போராட்டம் உண்டுன்னு உடனே பயந்துடக்கூடாது. அது ஏற்கனவே தோற்கடிக்கப்பட்ட ஆவிகள். ஆகவே 100% வெற்றி நமக்கு தான். அந்த வெற்றியை சுதந்திரிக்கணும்னா நாம என்ன பண்ணணும்? நிபந்தனையை கவனிக்கணும். என்ன நிபந்தனை அங்க? கர்த்தரிலும் அவர் சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். ஆவியிலே அருமையானவர்களே, நாம் பலமுடையவர்களாக இருக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. நம்முடைய ஆவி அருமையான கர்த்தருடைய சத்துவத்தினால் பலப்பட்ட ஒரு ஆவியாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். பாருங்க, எப்படி ஆவிக்குரிய ரீதியிலே பலப்படுவது? ஆவிக்குரிய ரீதியிலே எப்படி பலப்படுவது? தேவனுடைய பிள்ளைகளை கவனிங்க. இதை சில ஊழியக்காரங்கிட்ட கேட்டா, இந்த ஊழியக்காரங்க என்ன சொல்றாங்க? அதுக்கு தான் 3 நாள் உபவாசம் போடுங்க. ஆவிக்குரிய ரீதியில பலனடைவதற்கு தான் 7 நாள் உபவாசம் போடுங்க அப்படின்னு சொல்லி பாருங்க ஊழியக்காரங்க சொல்லி கொடுக்குறாங்க. உபவாசம் போட்டு உங்க சரீரம் பலவீனம் அடையும் போது உங்களுடைய ஆவி பலம் உள்ளதாக மாறுகிறது அப்படிங்கிறாங்க. அருமையானவர்களே, இது தப்பான ஆலோசனை. பாருங்க, வெறும் உபவாசம் ஆவிக்குரிய ரீதியிலே நம்மை பலப்படுத்தாது. ஆவிக்குரிய ரீதியில உபவாசம் நம்மை பலப்படுத்துமானால், ஆவி பலனடையும் போது அப்புறம் சரீர பலவீனத்தை அது மேற்கொள்கிறதா இருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. கவனிங்க, வேதத்தில் நாம் விதமாக ஒரு வசனத்தை வாசிக்கிறோம். திருப்போம், நீதிமொழிகள் 18:14. மனுஷனுடைய ஆவி அவன் பலவீனத்தை தாங்கும். தமிழ்ல சரியா வரல, இங்கிலீஷ்ல போட்டிருக்குது. The strong spirit of a man sustains him in bodily trouble. பாருங்க, அதாவது மனுஷனுடைய பலமுள்ள ஆவி. எல்லாரும் சொல்லுவாங்க பலமுள்ள ஆவி. மனுஷனுடைய ஆவின்னு போட்டாங்க. ஆம்பிளிஃபைட் பைபிள்ல விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது மனுஷனுடைய பலமுள்ள ஆவி. அவனுடைய பலவீனத்தை தாங்கும். சரீர பலவீனத்தை அது தாங்கும். சரீர பலவீனத்திலிருந்து பாருங்க விடுதலையாக, சரீர பலவீனத்தை மேற்கொள்ள, வியாதிகளை விரட்டி அடிக்க பலமுள்ள ஆவி பாருங்க உதவி செய்யும். இப்ப கவனிங்க, நிறைய பேர் 7 நாள் உபவாசம், 21 நாள் உபவாசம் சொல்லி உபவாசம் போட்டு செத்து போயிட்டாங்க. சரீரம் பலவீனம் அடைஞ்சு மறிச்சு போயிட்டாங்க. கவனிங்க, உபவாசம் போடுறதுனால ஆவிக்குரிய பலன் வரும்னா, அப்ப ஆவிக்குரிய பலன் சரீர பலவீனத்தை மேற்கொள்ளணும்னு போட்டிருக்குது. மேற்கொள்ளலையே, மறிச்சு போயிட்டாங்களே. கவனிங்க, அப்ப வெறும் உபவாசம் ஆவிக்குரிய பலனை நமக்கு கொண்டு வராது இல்லையா? அப்ப ஆவியை எது பலப்படுத்தும்? சில கேள்விகளுக்கு பதில் சொல்லி கொண்டிருக்கிறோம். ஆவியை எது பலப்படுத்தும்? இந்த கேள்விக்கு நான் இன்னொரு கேள்வியை கேட்கிறேன். உங்க சரீரத்தை எது பலப்படுத்தும்? உங்க சரீரத்தை எது பலப்படுத்தும்னா, சாப்பாடு, நல்ல ஆகாரம் இல்லையா? அது உங்களுடைய சரீரத்தை என்ன செய்கிறது? பலப்படுத்துகிறது. சில ஆட்களை பார்த்தாலே தெரியும் சாப்பிட்றாங்களா சாப்பிட மாட்டாங்களான்னு. இதுக்கு ஒரு தீர்க்கதரிசி தேவையில்லை, ஆளை பார்த்தாலே தெரியும். நல்லா சாப்பிட்றாரா, சரியா சாப்பிட மாட்டேங்கிறாரான்னு. கவனிங்க, ஒரு சொல் இருக்குது, யூ ஆர் வாட் யூ ஈட்.
நீங்க எப்படி இருக்கிறீங்கன்னா எப்படி சாப்பிடுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் இருப்பீங்க. கவனிங்க. அப்ப அந்த சரீரப்பிரகாரமான உணவு சரீரத்தை என்ன செய்கிறது? பலப்படுத்துகிறது. இப்போ ஆவியை எது பலப்படுத்துகிறதுனா ஆவிக்குரிய ஆகாரம் ஆவியை என்ன செய்கிறது? பலப்படுத்துகிறது. ஆவிக்குரிய ஆகாரம் எதுங்க? சத்தமா தான் சொல்லுங்களேன். தேவனுடைய வார்த்தை. மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். பாருங்க, உபவாசம் போடுங்க, போடாம இருங்க, அது முக்கியம் கிடையாது. ஆனா ஆவிக்குரிய ஆகாரமாகிய தேவனுடைய வார்த்தைகளை உட்கொள்ளுகிறீர்களா? தேவனுடைய வார்த்தை உள்ள போகுதா? ஆகாரத்தை போல தேவனுடைய வார்த்தையை அணுகுகிறீர்களா? அருமையானவர்களே, அப்படி ஆகாரத்தை, ஆவிக்குரிய ஆகாரத்தை உட்கொள்வீர்களானால் நல்ல பலனுடையவர்களாய் மாறுவீர்கள். கர்த்தருடைய பலன் உங்களுடைய பலனாக இருக்கும். கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்பட்ட ஆட்களா நீங்கள் இருப்பீர்கள். பாருங்க, சாப்பாடை கொடுக்காம இருந்தா மாம்சம் பலவீனப்பட்டு போகுது இல்லையா? மாம்சம் பலவீனப்பட்டு போச்சுன்னா செய்ய வேண்டிய வேலைகளை செய்ய முடியல. பாருங்க, எஃபெக்டிவா பாருங்க வாழ முடியல. அதே போல அருமையானவர்களே, ஆவிக்குரிய உணவை நீங்க எடுக்காம விட்டுட்டீங்கன்னா ஆவி பலவீனப்பட்டு போகும். பாருங்க, கார்ல என்ஜின் வீக் ஆயிடுச்சுன்னா, விலை கூடின காரா இருக்கலாம், ஆனா சொகுசா பிரயாணம் பண்ண முடியாது. அதனாலதான் சொல்றாங்க, கார் என்ஜினை நல்ல சர்வீஸ் பண்ணி, பீரியாடிக்கலா சர்வீஸ் பண்ணி, என்ஜின் ஆயில் எல்லாம் மாத்தி என்ஜினை நல்ல கண்டிஷன்ல வச்சுக்கோங்க. அப்படி வச்சுக்கொள்வீர்களானால் உங்களுடைய பயணங்கள் இன்பமா இருக்கும் அப்படின்னு பாருங்க கார் மேனுஃபேக்சரர்ஸ் என்ன செய்யறாங்க? சொல்லுகிறாங்க. கர்த்தர் நமக்கு சொல்லுகிறாரு, உன் இருதயத்தை எல்லா காவலோடும் காத்துக்கொள், அதனிடத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அருமையானவர்களே கவனிங்க, இருதயத்தை எல்லா காவலோடும் காத்துக்கொள். நல்ல ஆவிக்குரிய ஆகாரத்தை கொடுத்து இருதயத்தை நல்லா போஷி, இருதயம் நல்லா போஷிக்கப்படட்டும். இருதயம் கர்த்தருடைய சத்துவத்தினாலும் வல்லமையினாலும் பலப்படும் போது இருதயத்துக்குள்ள இருந்து வாழ்க்கையை வளமாக்குகிற சக்திகள் புறப்பட்டு வரும் என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறார். தேவனுடைய பிள்ளைகளை கவனிங்க, சமாதானமும் சந்தோஷமும் வெளியே இருந்து வர்றதில்லை. நமக்கு சமாதானமும் சந்தோஷமும் நம்முடைய ஆவிக்குள்ளே இருந்து வருகிறது. ஆரோக்கியமும் ஐஸ்வர்யமும் வெளியே இருந்து வருகிறது இல்லை. நமக்கு ஆரோக்கியமும் ஐஸ்வர்யமும் நம்முடைய ஆவிக்குள்ளே இருந்து வருகிறது. ஞானமும் அறிவும் நம்முடைய ஆவிக்குள்ளே இருந்து வருகிறது. தேவன் நம்முடைய ஆவியில தான் இருக்கிறீங்களா? அப்ப அருமையானவர்களே, நம்முடைய ஆவி மனுஷனை எல்லா காவலோடும் நாம் காத்துக்கொள்ள வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. உள்ள இருந்து அந்த வாழ்வு கொடுக்கக்கூடிய சக்திகள் புறப்பட்டு நம்முடைய வாழ்க்கையை செழிப்பாக்கும். உலக பிரகாரமான நம்முடைய வாழ்க்கையை செழிப்பாக்கும், நம்முடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தும். எல்லா பாருங்க உயர்வுகளுக்கும் வெற்றிக்கும் ஆசீர்வாதத்துக்கும் நம்முடைய ஆவி மனுஷன்தான் ஆணிவேர் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இந்த ஆவி மனுஷன் நல்ல ஆரோக்கியமா இருக்கணும். இந்த ஆவியை கெடுக்கிற காரியங்களுக்கு வாழ்க்கையில் இடம் கொடுக்கவே கூடாது. டாக்ஸிக் எமோஷன்ஸ் சொல்றாங்க, அதாவது கெடுக்கிற சில உணர்ச்சிகள், அதாவது கோபம், போட்டி, பொறாமை, கசப்பு, வெறுப்பு, பகை, இவைகள் இருதயத்தை கெடுத்துரும், உங்களுடைய எதிர்காலத்தை கெடுத்துரும். பாருங்க, இது டாக்ஸிக் எமோஷன்ஸ். இது விஷம் மாதிரி உள்ள உணர்ச்சிகள். இதுக்கு இடம் கொடுக்காதீங்க. கர்த்தருடைய வார்த்தைக்கு இடம் கொடுங்க. கர்த்தருடைய ஆவியானவருக்கு இடம் கொடுங்க. கர்த்தருடைய வார்த்தை உள்ள போகட்டும், உங்களுடைய ஆவியை பலப்படுத்தட்டும். கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுடைய ஆவியை பலப்படுத்துவாராக. ஆவி பலப்படும் போது அருமையானவர்களே, பிசாசினுடைய தீமைகளை மேற்கொள்கிறவர்களாய் இருப்பீர்கள். பிசாசை மேற்கொள்கிறவர்களாய், பிசாசை ஜெயிக்கிறவர்களாய், பாருங்க பிசாசை விரட்டி அடிக்கிறவர்களாய், ஜெயம் எடுக்கிறவர்களாய் நீங்கள் இருப்பீர்கள் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். பாருங்க, ஆவிக்குரிய ஆரோக்கியம், ஆவிக்குரிய பலன் ரொம்ப அவசியம். அது கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து நமக்கு வருகிறது. பாருங்க, FF
பாஸ்வர்த்னு ஒரு பிரசங்கியா இருந்தார். அவர் ஒரு முறை சொன்னாரு, நிறைய ஆவிக்குரிய ஜனங்கள் ஒவ்வொரு நாளும் 3 வேளையும் சூடா சாப்பிட்றாங்க. ஒவ்வொரு நாளும் 3 வேளையும் சூடா சாப்பிட்றது மட்டும் இல்லை, 11 மணிக்கும் சாயங்காலம் 4 மணிக்கும் வடை போண்டாலாம் சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு சரீரத்தை நல்லா என்ன செய்யறாங்க, ஆரோக்கியமா வச்சுக்கிறாங்க. ஆனா ஆவிக்கு மட்டும் வாரத்துல ஒரு முறை குளிர்ந்த ஒரு உணவை கொடுக்குறாங்க. உங்களுக்கு நல்லா விளங்கும்னு நினைக்கிறேன். வாரத்துக்கு ஒரு முறை குளிர்ந்து போன ஒரு சாப்பாட்டை மட்டும் ஆவிக்கு கொடுக்குறாங்க. அப்புறம் என்ன செய்யறாங்க, ஆச்சரியப்படுறாங்க, ஏன் எனக்கு ஆவிக்குரிய பலன் இல்லை, ஏன் என் வாழ்க்கையில ஜெயம் இல்லைன்னு சொல்லி ஆச்சரியப்படுறாங்க. எஃப்எஃப் பாஸ் சொல்றாரு, அதுல ஆச்சரியமே கிடையாது. ஏன்னா நீங்க தான் உங்க ஆவிய பலப்படுத்தலையே. சரீரத்துக்கு நல்ல சாப்பாடை கொடுத்தீங்க, ஆவிக்கு சாப்பாடை கொடுக்கலையே. ஆவிக்கு சாப்பாடு கொடுக்காததுனால உங்களுடைய ஆவி பலவீனப்பட்டு போயிருக்குது. அதனால வாழ்க்கையில ஜெயம் இல்லாம இருக்குது. எத்தனை பேருக்கு சொல்றது வழங்குது? அப்ப பாருங்க அருமையானவர்களே, சரீரத்தை போஷிப்பதை பார்க்கலாம், நம்முடைய ஆவியை போஷிப்பது அதிக அவசியமா இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை குழந்தைகளுக்கு பால் எப்படி இருக்கிறதோ அது போல புதிதாய் ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறது என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். திருப்போம் 1 பேதுரு புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை பாருங்க. சகல துர்க்குணத்தையும் சகல கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறங்கூறுதலையும் என்ன செய்துவிட்டு யாருங்க ஒழிக்கணும்? நாம தான் ஒழிக்கணும். நமக்கு தான் சொல்லப்பட்டிருக்கிறது. சிலர் பாருங்க, இந்த கசப்பு, வெறுப்பு, பகை, இந்த போட்டி, பொறாமை இந்த உள்ளத்துக்குள்ள வச்சுக்கிட்டே இருப்பாங்க. இது ஆவியை கெடுத்துருமே. அவைகளை ஒழித்து விட்டு வெளியே தள்ளுங்க. அதை வெளியே தள்ளிட்டு நீங்கள் வளரும்படி, ஆவியிலே பலப்படும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள். பாருங்க, குழந்தைகளுக்கு பால் தான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இல்லையா? பசிக்கிற குழந்தை அழுகுது, அதுகிட்ட போய் பாருங்க ஒரு இனிப்பை தொட்டு நாக்கில் வச்சிங்கன்னா இனிப்பு பட்டவுடனே டக்குன்னு அழுகை நிப்பாட்டும். ஆனால் அடுத்த நிமிஷம் திரும்பவும் ஆள ஆரம்பிச்சிடும் இல்லையா? குழந்தைக்கு இனிப்பை கொடுத்து அதை சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது, திருப்திப்படுத்த முடியாது. அருமையானவர்களே, குழந்தை சாட்டிஸ்ஃபை ஆகணும்னா அதுக்கு பாலை கொடுக்கணும். பாலை நல்லா கொடுத்தீங்கன்னா அது நல்லா பாலை குடிச்சு வயிறு நிரம்பிச்சுன்னா பாருங்க நல்லா தூங்கிடும். அப்புறம் அது உங்களை தொந்தரவு பண்ணாது. கவனிங்க, இன்னைக்கு ஆவிக்குரிய வட்டாரத்தில் அருமையானவர்களே, மக்களுக்கு பாருங்க அவங்க இனிப்பு கொடுக்குற மாதிரி சில காரியங்களை செய்கிறாங்க பாருங்க. சபைகளில் பட்டிமன்றம் நடத்துறது, பாட்டு கச்சேரி நடத்துறது, இப்படிப்பட்ட காரியங்களில் பாருங்க மக்களை ஈடுபடுத்துறாங்க. கேட்டா சொல்றாங்க, மக்களை சிரிக்க வைக்க வேணாமா, மக்களை சந்தோஷப்படுத்த வேணாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அட, உண்மையான சந்தோஷம் கர்த்தருடைய வார்த்தையினால வருதுங்க. உம்முடைய நியாயங்கள் செம்மையும் இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறதுமா இருக்கிறது. உண்மையான சந்தோஷம் எங்க இருந்து வருதுங்க? குழந்தைக்கு நல்ல பாலை குடிங்க, அது தூங்குறதுக்கு முன்னாடி சிரிச்சுக்கிட்டே இருக்கும் இல்லையா? எப்படி பாஸ்டர், நான் நிறைய குழந்தைகளை வளர்ந்துருக்கிறேனே. இப்ப என் பேரன் பேத்தி எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறேன். வயிறு நிறைஞ்சிட்டு சிரிச்சுக்கிட்டே இருக்கும். உண்மையான சந்தோஷம் சத்தியத்தினால வருகிற சந்தோஷம். சும்மா இனிப்பை காமிச்சு என்டர்டெயின் பண்றது இல்ல, அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. அருமையானவர்களே, கர்த்தருடைய வார்த்தையை நாம் கவனிக்கும் போது அது நம்முடைய ஆவியை பலப்படுத்துகிற ஒன்றாயிருக்கிறது. பாருங்க, குழந்தைக்கு கர்த்தருடைய பால் எப்படி இருக்கிறதோ அதே போல புதிதாய் பிறந்தவர்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறது. சிலர் சொல்லுவாங்க, நான் புதுசா இப்பதான் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருக்குள்ள வந்திருக்கிறேன் பாஸ்டர்னு சொல்லி சொல்லுவாங்க. நல்லது,
கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு தான் பேசுறாரு. பாருங்க, எதுலையும் கவனத்தை செலுத்தாதீங்க, தேவனுடைய வார்த்தையிலே கவனத்தை செலுத்துங்கள். எதிர்காலம் ஒளிமயமா இருக்கும். வாழ்ந்திருப்பீர்கள், அனைவருக்கு ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். உங்களை வாழ வைப்பது தேவனுடைய சத்தியம். ஆவிக்குரிய ரீதியிலே உங்களை பலப்படுத்துவது, ஆவிக்குரிய ரீதியிலே உங்களை வளரச் செய்வது தேவனுடைய வார்த்தை என்பதை நான் சொல்லுகிறேன். அருமையானவர்களே, அது மட்டும் இல்ல, கொஞ்சம் வளர்ந்தவங்களுக்கு தேவனுடைய வார்த்தை அப்பத்தை போல இருக்கிறது என்று நாம வேதத்திலே வாசிக்கிறோம். கொஞ்சம் அந்த குழந்தை ஸ்டேஜை தாண்டினவங்களுக்கு தேவனுடைய வார்த்தை எப்படி இருக்குதான்? அது அப்பத்தை போல இருக்குதான். அதனாலதான் இயேசு சொன்னாரு, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். அதாவது அப்பம் சரீரத்தை போஷிக்கிற மாதிரி அந்த தேவனுடைய வார்த்தை நம்முடைய ஆவியை பலப்படுத்துகிறது. ஆவி, அருமையானவர்களே, அது கொஞ்சம் சாலிட் ஃபுட் அப்படின்றாங்க. டாக்டர்ஸ் சொல்றாங்க பாருங்க, குழந்தைகளுக்கு அட்வைஸ் கொடுக்கும்போது அது ஒரு ஸ்டேஜ் தாண்டின பிறகு குழந்தைக்கு சாலிட்ஸ் கொடுங்க, டயட்டை கொஞ்சம் மாத்துங்க அப்படின்றாங்க. தேவனுடைய வார்த்தை குழந்தைகளுக்கு பாலம் மாதிரி இருக்குது, கொஞ்சம் வளர்ந்தவங்களுக்கு அது அப்பமா இருக்கிறது. அப்பமாகிய தேவனுடைய வார்த்தையை உட்கொள்ளும் போது மனுஷன் ஆவியிலே பலனடைகிறான். ஆவியை பலப்படுத்துவது தேவனுடைய வார்த்தை. திருப்போம் எரேமியா 15:16 பாருங்க. உம்முடைய வார்த்தைகள் கிடைத்த உடனே அவைகளை உட்கொண்டேன். உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் என் இருதயத்துக்கு மகிழ்ச்சியுமா இருந்தது. போதும் பாருங்க, உம்முடைய வார்த்தைகள் கிடைத்த உடனே அவைகளை உட்கொண்டேன். வழங்குற மாதிரி சொல்றேன், உம்முடைய வார்த்தைகள் கிடைத்த உடனே அவைகளை சாப்பிட்டேன். வாசிக்கிறது வேற, சாப்பிடுறது வேறங்க. வாசிக்கிறது இருந்தா கொஞ்ச நேரம் மனசுல இருக்கும், அப்புறம் அப்படியே மறந்து போயிடும். நிறைய ஆட்கள் பாருங்க, வசனத்தை மனசுல தான் வச்சிருப்பாங்க, மனதளவுல தான் இருக்கும் வசனம், உள்ள போயிருக்காது. அதனால இருந்துச்சு அப்புறம் போயிடுச்சு. தியானிச்சோம் மறந்து போயிடுச்சு. இல்ல, கர்த்தருடைய வார்த்தை மனதையும் தாண்டி பாருங்க உள்ள போகணும். உம்முடைய வார்த்தைகள் கிடைத்த உடனே அவைகளை உட்கொண்டேன். ஆகவே மத்தேயுவை வாசித்தீங்களான்னு கேட்கறதுக்கு பதிலா மத்தேயுவை சாப்பிட்டீங்களான்னு கேட்கலாம். லூக்காவை சாப்பிட்டீங்களா, யோவானை சாப்பிட்டீங்களா? பாருங்க, அந்த அளவுக்கு அருமையான தேவனுடைய வார்த்தை உள்ளே போக வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. எவ்வளவு அதிகமாய் உள்ள போகுதோ அவ்வளவு அதிகமாய் நாம பலமுள்ளவர்களாய் மாறுகிறோம். ஆவியிலே பலமுள்ளவர்கள் தான் அரக்கர்களை ஜெயிப்பார்கள். ஆவியிலே பலமுள்ளவர்கள் தான் மலைகளை மிதிப்பார்கள். ஆவியிலே பலமுள்ளவர்கள் தான் அருமையானவர்களே வியாதிகளை விரட்டி அடிப்பார்கள். ஆவியிலே பலமுள்ளவர்கள் தான் பிசாசை முறியடிப்பார்கள். இருக்கிறீங்களா? அருமையான வாழ்க்கையில ஜெயம் ஆவிக்குரிய பலனிலிருந்து வருகிறது. இந்த ஆவியை பலப்படுத்துவது தேவனுடைய வார்த்தை. அருமையானவர்களை கவனிங்க. இன்னும் நல்லா வளர்ந்தவங்களுக்கு தேவனுடைய வார்த்தை எப்படி இருக்குதான்? பலமான ஆகாரமா இருக்குதான். வாசிங்க எபிரேயரின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 13-14 ஆகிய வசனங்களை பாருங்க. எபிரேயர் 5:13-14. பாலுண்கிறவன் குழந்தையாய் இருக்கிறபடினாலே நீதியின் வசனத்தில் பழக்கமில்லாதவனாய் இருக்கிறான். பலமான ஆகாரமானது, எல்லாரும் சொல்லுவோம், பலமான ஆகாரமானது. பலமான ஆகாரமானது நன்மை தீமை என்று பயிற்சியினால் பகுத்தறியத்தக்க முயற்சி செய்யும் ஞானேந்திரியங்களுடையவர்களாகிய பூரண வயதுள்ளவர்களுக்கு தகும். நல்ல வளர்ந்தவங்க பால் குடிக்கிற ஸ்டேஜை தாண்டி, அப்போ சாப்பிடுற ஸ்டேஜை தாண்டி இன்னும் நல்லா வளர்ந்தவங்களுக்கு தேவனுடைய வார்த்தை எப்படி இருக்குதான்? அருமையா பலமான ஆகாரமா இருக்குதான். கவனிங்க, பலமான ஆகாரம். சில நேரங்களில் பாருங்க, இந்த வளர்ந்தவங்க எப்போதும் இந்த சாதாரணமான சாப்பாடே சாப்பிட்டுட்டு இருக்க மாட்டாங்க. அப்பப்போ கொஞ்சம் பலமான ஆகாரத்தை சாப்பிடுவாங்க. நான் காலேஜுக்கு படிக்க வந்தபோது ஹாஸ்டலில் தங்கியிருந்தேன். அப்போ 3 வாரங்கள் போச்சு. 4ஆவது வாரம் என்ன பண்ணிட்டாங்க, இன்னைக்கு ஹாஸ்டலில் மெஸ்ஸில் ஃபீஸ்ட்னு சொல்லிட்டாங்க. நான் ஒரு பையனை கூப்பிட்டு ஃபீஸ்ட்னா என்னன்னு கேட்டேன். எனக்கு ஒன்றுமே தெரியாது. ஃபீஸ்ட்னா என்னன்னு கேட்டேன். சொன்னா, இன்னைக்கு
விருந்து, ஸ்பெஷல் சாப்பாடு. அப்புறம் சொன்னா இன்னைக்கு மட்டன் இருக்கும், சிக்கன் இருக்கும், முட்டை இருக்கும், எல்லாத்தையும் நல்ல திருப்தியாக என்ன செய்யலாம், சாப்பிடலாம் அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு சொல்லி சொன்னான். அது மட்டும் இல்லை, இன்னொன்று சொன்னான் பாருங்க. என்ன சொன்னான்னா, இது மாதம் மாதம் இருக்கும், ஃபீஸ்ட் வந்து மாதம் மாதம் இருக்கும். எனக்கு ரொம்ப சந்தோஷம் பாருங்க. ஃபீஸ்டில் ஆர்வமாக நாங்கள் கலந்துக்கிறோம், நல்லா சாப்பிடுவோம். ஏன்னா அது சரீரத்தை என்ன செய்கிறது, பலப்படுத்துறது, நாக்குக்கும் ருசியாக இருக்குது, சரீரத்துக்கும் நல்ல போஷாக்காக இருக்குது இல்லையா? கவனிங்க, அந்த மாதிரி தேவனுடைய வார்த்தை அருமையானவர்களே நம்முடைய ஆவியை அருமையானவர்களை பலப்படுத்துகிறதாய் இருக்கிறது. ஃபீஸ்ட் மாதிரி இருக்குதுங்க. விருந்து சாப்பிடணுமா, கூட கொஞ்சம் நேரம் வேதத்தில் நினைச்சிங்க தியானமா இருங்க, விருந்து சாப்பிட்ட மாதிரி இருக்கும். கர்த்தருடைய வார்த்தை அவன் தான் சொல்றான் இல்லையா, நினத்தையும் கொழுப்பையும் உண்டது போல என் ஆத்துமா திருப்தியாகும் என்று சொல்லுகிறான். நல்ல ஆகாரத்தை சாப்பிட்ட மாதிரி நான் வந்து என்ன செய்கிறேன், உணர்கிறேன். அப்படிப்பட்ட போஷாக்கு எங்கிருந்து வருது, தேவனுடைய வார்த்தையிலிருந்து வருகிறது. நேரம் போகல, அந்த பேச்சே நமக்கு இருக்கக்கூடாது அருமையானவர்களே. நேரத்தை ஒதுக்கணும் கர்த்தருடைய வார்த்தைக்கு. நேரம் கிடைச்சிருச்சுன்னா, கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம், இன்னைக்கு வாசிக்க போறேன், வேதத்தை வாசிக்க போறேன், சத்தியத்தை அறிந்து கொள்ள போகிறேன், இதில் தான் நான் இருக்கிறேன். அருமையானவர்களே, கொஞ்ச நேரம் கிடைச்சா கூட தேவனுடைய வார்த்தைக்குள்ள போகணும்னு சொல்ற வாஞ்சை, ஆர்வம் என்னை பற்றி கொண்டிருக்கிறது. ஆரம்பத்திலலாம் இந்த கொஞ்சம் டென்னிஸ் எல்லாம் பார்ப்பேன், கிரிக்கெட் எல்லாம் பார்ப்பேன். இப்போ அதில் மேலே உள்ள இன்ட்ரெஸ்ட்லாம் போயிடுச்சு. இப்போ ஆண்டவருடைய வார்த்தை மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு. அருமையானவர்களே, எவ்வளோ அதிகமாக இதில் நான் தியானமாக இருக்கிறேனோ அவ்வளோ அதிகமாய் பலப்படுகிறேன். எவ்வளோ அதிகமாய் பலப்படுகிறேனோ அவ்வளோ அதிகமாய் ஜெயம் எடுக்கிறேன், ஜெயிக்கிறவனாக மாறுகிறேன். தேவனுடைய பிள்ளைகளை கவனிங்க. ரொம்ப வருஷத்துக்கு முன்னால் ஒரு டென்னிஸ் மேட்ச் பார்த்துட்டு இருந்தேன். அதில் உலகளாவிய போட்டி, அது கிராண்ட் ஸ்லாம் ஃபைனல்னு சொல்லுவாங்க. அதில் மோதுறது யாருன்னு கேட்டிங்கன்னா, நம்பர் 1 நம்பர் 2, வேர்ல்டு நம்பர் 1 வேர்ல்டு நம்பர் 2 ரெண்டு பேரும் மோதுறானுங்க. மோதும்போது இந்த வேர்ல்டு நம்பர் 2 இருக்கிறானே, அவன் வந்து அடிச்சு நொறுக்கி பாருங்க பாயிண்ட்ஸை வாங்கிட்டு போகிறான். இந்த வேர்ல்டு நம்பர் 1 அவனை இது பண்ணவே முடியல, கவுண்டர் பண்ணவே முடியல. கடைசியில் எல்லாரும் யோசித்தாங்க, இந்த வேர்ல்டு நம்பர் 2 தான் ஜெயிப்பான் அப்படின்ற மாதிரி யோசித்தாங்க. கடைசி ஃபைனல் செட்டு இவன் ஜெயிச்சானா ட்ராஃபி இவனுக்கு, அவன் ஜெயிச்சானா அவனுக்கு ட்ராஃபி. ஆகவே ஃபைனல் செட்டில் அது ஆடுறதுக்கு முன்னாடி பாருங்க கொஞ்சம் ரெஸ்ட் கொடுப்பாங்க. அவன் போய் உட்காந்துக்கலாம், தண்ணி கிணியே குடிக்கலாம். அப்படி தண்ணி குடிக்கும்போது இந்த நம்பர் 1 இருக்கிறானே, அவன் ஏதோ ஒரு கருப்பு உருண்டையை எடுத்தான் பாருங்க, பைக்குள்ள இருந்து கருப்பு உருண்டையை எடுத்து வாய்க்குள்ள போட்டு மென்று ஒழுங்கிட்டு தண்ணியை குடித்தான். தண்ணியை குடிச்சிட்டு வந்து விளையாட ஆரம்பிச்சான் பாருங்க. இந்த நம்பர் 2 போட்டு நொறுக்கி பாருங்க, அவன் அந்த செட்டை ஜெயிச்சு ட்ராஃபியை வாங்கிட்டான். நான் யோசித்து பார்த்தேன், இந்த கருப்பு உருண்டைக்குள்ள என்னதான் இருந்துச்சோ பாவம். இந்த நம்பர் 2 இப்படி தோத்து போயிட்டானே. இந்த கருப்பு உருண்டைக்குள்ள அவ்வளவு பலனை வச்சிருந்துருக்கிறான், ஏதோ ஒரு இன்கிரீடியன்ட் அதுக்குள்ள இருந்திருக்குது, அதை வச்சு நொறுக்கிட்டானேன்னு சொல்லி நான் யோசித்தேன். அருமையான கர்த்தர் சொல்றாரு, கர்த்தருடைய வார்த்தைக்குள்ள அதை பார்க்கலாம் அபாரமான வல்லமை இருக்குது. அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைகளை உள்ள போடுங்க, போட 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 வாயில சொல்லுங்க தேவனுடைய வார்த்தைகளை. நான் இன்னைக்கு இப்பெல்லாம் ரொம்ப பழகிட்டேன், இன்னும் இதுல முன்னேற விரும்புகிறேன். அருமையானவர்களே, கர்த்தருடைய வார்த்தையை சத்தமா சொல்றது, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார், வியாதியை என்னை விட்டு விலக்குவார், ஆயுசு நாட்களை பூர்ணப்படுத்துவார். அவரே என்னை குணமாக்குகிற வைத்தியர். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்னியா இருக்கும் கர்த்தரை தேடுகிற எனக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. நான் உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறேன், சர்வ வல்லவருடைய
நிழலில் தங்குகிறேன். கர்த்தரின் அடைக்கலம் என் கோட்டை, என் தேவன் நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். அவர் என்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். அவர் தமது சிறகுகளால் என்னை மூடுவார். அவருடைய செட்டையின் கீழே அடைக்கலம் போவேன். கர்த்தரின் மேய்ப்பரா இருக்கிறார், எனக்கு ஒரு குறைவும் இல்லை. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் நிச்சயமாகவே என்னை தொடரும். இந்த வார்த்தைகளை சொல்ல 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 அருமையானவர்களே, அவன் கருப்பு உருண்டையை சாப்பிட்ட மாதிரி பாருங்க, எனக்குள்ள கர்த்தருடைய பலனும் கர்த்தருடைய சத்துவத்தின் வல்லமையும் பெருகிறது. ஆவியில நான் பலன் அடையும் போது சாத்தான் ஓடுறான். ஏத்து வந்த சாத்தான் ஒரே ஓட்டமான செய்யறான், ஓடுறான். வியாதிகள் ஓடுகிறது, தரித்திரம் ஓடுகிறது, தீமைகள் மறைகிறது, பொல்லாத மனிதர்கள்லாம் விலகி போகிறார்கள். கர்த்தருடைய வார்த்தையினாலே நான் ஜெயிக்கிறேன். இருக்கிறீங்களா? அப்ப அருமையானவர்களே, பாலை போல இருக்கிற தேவனுடைய வார்த்தை, அப்பத்தை போல இருக்கிற தேவனுடைய வார்த்தை, பலமான ஆகாரத்தை போல இருக்கிற தேவனுடைய வார்த்தையை கவனியுங்கள், உட்கொள்ளுங்கள், அதை சாப்பிடுகிற அனுபவமாக மாற்றுங்கள். கர்த்தருடைய வார்த்தைகளை வாயை திறந்து சத்தமா அறிக்கை செய்யுங்கள். அபாரமான தேவனுடைய வல்லமை உங்களுடைய வாழ்க்கையில் வெளிப்படும். ஜெயிக்கிறவர்களாக இருப்பீர்கள். இருக்கிறீங்களா? எல்லாரும் தயவு செய்து எழுந்து நிற்போம். தேங்க்யூ லார்ட். பரலோகத்தின் தகப்பனே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி. உம்முடைய வார்த்தைகள் எங்களுக்கு ஜீவனும், அவைகள் எங்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமாக இருக்கிறது. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகள் வல்லமையும் ஜீவனும் உடையவைகளாக இருக்கிறது. கர்த்தாவே, ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை கூர்ந்து கவனிக்க, அதை மரியாதையோடு நாங்கள் அணுக, அதை கர்த்தாவே தியானிக்க, அறிக்கையிட, வார்த்தையினாலே பலப்பட எல்லாருக்கும் உதவி செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுக்கு உதவி செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஐதுமானீர் செய்கிறீர். வார்த்தையின் மூலமாக கர்த்தாவே எங்களை பலப்படுத்துகிறீர். பிசாசுக்கு எதிராக ஆண்டவரே நாங்கள் அவனை முறியடிக்கிறவர்களாக, ஜெயிக்கிறவர்களாக இருக்க எங்களுக்கு நீர் உதவி செய்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.